அமைதி காத்து முடிந்தவரை மேடையில் வந்து அமர்வு வேண்டுகிறோம். இந்த விழாவினுடைய முத்தாய்ப்பு நிகழ்வாக பலவித கிராமங்கள் நகரிலிருந்து வந்திருக்கின்ற ஒவ்வொரு ஊரை சேர்ந்தவர்களும் ஓரிரு நிமிடம் பேச அழைக்க விரும்புகிறோம். முதலில் வந்தவாசியினுடைய தர்ம பரிபாலகனுடைய தலைவர் நாங்கள் அன்புடன் அவர் என்ன அழைத்துக்கணும்னா, வந்தவாசியில் பார்க்கும்போதெல்லாம் ரஜினிகாந்த் இருக்காரான்னு தான் கேட்போம். அவ்வளோ எழுச்சியாக அந்த பரிபாலப்பட்டின கட்டணை பதவியேற்ற பிறகு அந்த வந்தவாசி பொங்குது பாருங்க, அவ்வளோ பிரமாதமாக வேலை நடத்தின்னு இருக்கார். இவங்களுடைய சேவை எங்களுக்கும் தேவை என்று கூறி அவரை ஒரு 2 நிமிடம் இந்த விழாவில் சிறப்பிற்கு பெறுமாறு வேண்டுகிறேன். அனைவருக்கும் இந்த விழா சிறப்புற நடக்க அருமையாக எல்லோரும் அன்போடு சேர்ந்து நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஒவ்வொரு ஊர்லேருந்து யாராவது யாரையும் அழைக்கிறது நம்ம விழா. ஒவ்வொரு ஊர்லேருந்து வர்றவங்க பேசணும். முதல்ல விஜயன் ஃப்ரம் பெரமண்டூர். முடிந்தவரை மேடையில் வந்து அமர்வு வேண்டுகிறோம். இந்த விழாவினுடைய முத்தாய்ப்பு நிகழ்வாக பலவித கிராமங்கள் நகரிலிருந்து வந்திருக்கின்ற ஒவ்வொரு ஊரை சேர்ந்தவர்களும் ஓரிரு நிமிடம் பேச அழைக்க விரும்புகிறோம். முதலில் வந்தவாசியினுடைய தர்ம பரிபாலகனுடைய தலைவர் நாங்கள் அன்புடன் அவர் என்ன அழைத்துக்கணும்னா, வந்தவாசியில் பார்க்கும்போதெல்லாம் ரஜினிகாந்த் இருக்காரான்னு தான் கேட்போம். அவ்வளோ எழுச்சியாக அந்த பரிபாலப்பட்டின கட்டணை பதவியேற்ற பிறகு அந்த வந்தவாசி பொங்குது பாருங்க, அவ்வளோ பிரமாதமாக வேலை நடத்தின்னு இருக்கார். இவங்களுடைய சேவை எங்களுக்கும் தேவை என்று கூறி அவரை ஒரு 2 நிமிடம் இந்த விழாவில் சிறப்பிற்கு பெறுமாறு வேண்டுகிறேன். அனைவருக்கும் இந்த விழா சிறப்புற நடக்க அருமையாக எல்லோரும் அன்போடு சேர்ந்து நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஒவ்வொரு ஊர்லேருந்து யாராவது யாரையும் அழைக்கிறது நம்ம விழா. ஒவ்வொரு ஊர்லேருந்து வர்றவங்க பேசணும். முதல்ல விஜயன் ஃப்ரம் பெரமண்டூர். சாரித்திர சித்தி விரதம் இருக்கும் இளைய பட்டாளர்களை பெரமண்டூர் மக்கள் சார்பாக வணங்கி மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம். மேல்சித்தாமூர் கிராம சார்பாக வழக்கறிஞர் விஸ்வதாஸ் அவர்கள் ஒரு 2 நிமிடம் ஆசோர். மேல்சித்தாமூர் கிராமத்தை சேர்ந்த சாகில் அசோக் அவர்கள் இங்கு வாங்க. அசோக் வாங்க சார். மேல்சித்தாமூர் கிராமத்து அன்பர்கள் யாராவது மேல்சித்தாமூர் கிராமத்தின் பவியர்கள்? அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் வருக என வரவேற்கிறேன். இந்த இனிய நன்னாளில் நீங்கள் இந்த விரதத்தில் கலந்து கொண்டு
புண்ணியம் அடைந்தமைக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சுவாமிஜி அவர்கள் நமஸ்தே. ஆசிரியர் விஸ்வதாஸ் அவர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு லட்சுமி சேன பட்டாரக பட்டாச்சாரிய இளைய சுவாமிகள் அவர்கள் இன்றைக்கு இந்த மாபெரும் விரதமான சாரித்திர சுத்தி விரதத்தை இன்றிலிருந்து 1234 நாட்கள் 7 ஆண்டுகள் அனுசரிக்கின்றார்கள். இந்த வேளையிலே அவருடைய விரதம் எந்த விதமான தடங்களும் இன்றி சிறப்பாக அமைய வேண்டும் என்று சிம்மபுரிநாதரை பிரார்த்தித்து இளைய சுவாமிகளை வணங்கி மகிழ்கிறேன். வணக்கம். சோலை அரிகாவூர் பாபன். இந்த நாள் தமிழ் சமணர்களுக்கு ஒரு பொன்னாளாக அமைந்துள்ளது. நம்முடைய ஜனகாஞ்சி ஸ்ரீமடத்தின் இளைய பட்டாரகர் மேற்கொள்ள இருக்கின்ற சாரித்திர சுத்தி விரதம் எந்த விதமான இடையூறும் இல்லாது நடைபெற வேண்டும் என்று சோலையர்காவூர் கிராம சமஸ்த சாவக சாவகியர்கள் சார்பாக சிம்மபுரிநாதரை வேண்டி இளையவரினுடைய ஆசீர்வாதத்தையும் வேண்டி என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வந்தாசி ஜினாலய அறங்காவலர் குழு தலைவர் அண்ணன் ஜீவன் அவர்களை ஒரு வார்த்தை பேசுமாறு அழைக்கும். இன்றைய நிகழ்ச்சியிலே சிறப்பு செய்யக்கூடிய நம்முடைய லட்சுமி சேன பட்டாச்சாரியர் அவர்கள் இந்த விரதம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். நாம் எல்லோரும் அவரை மகிழ்விப்பதற்காக நாம் எல்லோரும் வந்திருக்கின்றோம். இந்த மகிழ்வானது அவருக்கு மிகவும் சந்தோஷத்தையும் அவருக்கு ஒரு புண்ணியத்தையும் உண்டாக்க நாம் எல்லோரும் கூடியிருக்கின்றோம். அப்படிப்பட்ட அன்னாரவர்களுக்கு உங்கள் சார்பாகவும் வந்தவாசி ஜெயினர் சங்கம் சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துவதற்கு எல்லாரும் அவருக்கு வணங்கி அவருக்கு பெருமைப்படுத்திடும். நன்றி, வணக்கம். பெரியவர் எங்கள் மாமா தென்னாத்தினுடைய நாயகன். ரொம்ப உணவுபூர்வமாக எங்களுக்கு அறிவுரை அடிக்கடி கூறுவார். ஆரம்பம் முதலே அவருடைய அறிவுரை ஏற்று தான் இந்த செயல்பாடு தொடர்ந்துட்டு இருக்கோம். சிம்மபுரிநாதன் அருளால் வெற்றி பெறும் என்று எங்களை ஆசீர்வாதம் செய்து இன்று நடக்கும் நிகழ்வுக்கு சிறப்பு சிறப்பாக வேண்டுகிறேன். लक्ष्मी शरण पटार स्वामी जी की नमस्ते नमस्ते नमस्ते. தென்னாத்தூர் கிராம சாவக சாவகிகள் சார்பாக இன்று சாரித்திர சுத்தி விரதம் மேற்கொண்டிருக்கும் சுவாமிஜி அவர்களுக்கு எங்கள் கிராம சார்பாக உறுதுணையாக இருந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் ஊர் ஜினாலயத்தில் பல 100 வருஷத்துக்கு மேற்பட்ட காலம் பஞ்ச கல்யாணம் நடைபெறாமல் இருந்தது. சுவாமிஜி அவர்கள் வந்த நேரம் எங்கள் ஊரில் ஒரு சிறப்பான ஒரு பஞ்ச கல்யாணம் நடத்தி வைத்தார்கள். ஆக மகாவீரரின் அருளாசியோடு இந்த விரதம் எந்த குறையுமின்றி சிறப்பாக அமைய எல்லாம் உள்ள மகாவீரரை வணங்கி வாழ்த்து வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். சமணராங்களுடைய செயலாளரும் அருமை பவ்ய ஜீவனமான தம்பியை பேச வைக்கும். அனைவருக்கும் சம்பத் தரிசனம். ஜெய் ஜினேந்திரா. இன்று இந்த பொன்னான நன்னாளில் மேற்சித்தாமூர் லட்சுமி சேன பட்டார இளைய சாமிகளின் இந்த சாரதேசத்தில் தொடர் விதானம் ஏற்கும் இந்த இளைய சாமிக்கு எங்கள் சமணராகம் சார்பாகவும் கீழ்விளைவளம் நற்காட்சி நலப்பயணம் சார்பாகவும் மற்றும் எங்கள் ஊர் சமுத்திர சார்கள் அனைவர் சார்பாகவும் அவரை வாழ்த்த வயதிலாலும் வணங்குகின்றோம். ஜெய் ஜினேந்திரா. நற்காட்சி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு
சிம்மபுரிநாதரை வணங்கி ஜனகாஞ்சிபுரத்திலே மிக சிறப்பான சமண வரலாற்றிலே பொன் எழுத்து பொறிக்க வேண்டிய நன்னாள் இந்நாள். எங்கள் ஆரணி கொசப்பாளையம் ஆரணி ஆதீஸ்வரர் ஜினாலயத்தில் இருந்து இங்கே மேல் சித்தாமர் ஜனகாஞ்சி மடம் சிம்மபுரிநாதர் ஆலயத்திலே இன்று இளைய சுவாமிகளாக வீட்டிலிருந்து 1234 நாட்கள் கொண்ட சாரித்திர சுத்தி விரத நிகழ்வினை இன்று விரதம் இருக்கிறார். இந்த விரதம் சீரோடும் சிறப்போடும் சிம்மபுரிநாதனுடைய அருளாசியோடு திகழ வேண்டும் என்று விரும்புகிறேன். பீனிக்ஸ் பறவை பீனிக்ஸ் பறவை பீனிக்ஸ் பறவை என்று எல்லோரும் பேசியிருக்கிறார்கள். நெருப்பாட்டில் வந்த நீந்தி வந்த பீனிக்ஸ் பறவையாக ஜனகாஞ்சி மடத்தினுடைய இளைய சுவாமிகளை நான் வணங்கி மகிழ்கிறேன். இளைய சுவாமிகள் ஆரணியிலிருந்து இங்கே சிம்மபுரிநாதர் ஆலயத்துக்கு வந்தவரில் இன்று 8வது ஆண்டு. அற்புதமான நாள். இந்த 8வது ஆண்டு நிகழ்வு மட்டுமல்ல, பல 100 ஆண்டுகளை கொண்டாட போகின்ற நாளாக திகழ வேண்டும். இளைய சுவாமிகள் அவர்களுக்கு தோளோடு தோள் கொடுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற எங்கள் நெஞ்சம் எல்லாம் நிறைந்த தமிழ்நாடு சமண பேரவையினுடைய தலைவர் ஐயா பொன் விஜயகுமார் அவர்களே, கைத்தட்டுங்க ஐயா. நம்ம சமண பேரவை கேட்டவங்க யாருக்கு பண்ண போறாங்க? அவருக்கு தோளோடு தோள் கொடுத்து சமண பேரவை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற எங்கள் செயல் வீரர் அருமை அண்ணன் கி சாத்தமங்கலம் து சாந்திநாதன் அவர்களே, ஆரணியிலே நான் சமணராகங்கள் என்ற நிகழ்ச்சியினை தொடங்கிய போது எனக்கு தோளோடு தோள் கொடுத்து அன்று முதல் இன்று வரை சமண பேரவையினுடைய மிக ஆற்றல் மிக்க பொருளாதார திகழ்ந்து கொண்டிருக்கின்ற என் நெஞ்சம் நிறைந்த ஆரணி ராஜா என்கிற சுந்தர் ஈதி அவர்களே, மற்றும் சமண பேரவையை எத்தனை இடையூறு வந்தாலும் தனது வழக்கினுடைய வித்தையால் எதிரிகளை அலர வைத்துக் கொண்டு எங்களுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்த அட்வொகேட் ஜெயச்சந்திரன் அவர்களே, இளைய சுவாமிகள் அவருடைய உற்ற நண்பர். அவர் பாத்தீங்கன்னா நம்ம ஈவி சுந்தர் சாருடைய சகோதரர் தான் என் நெஞ்சம் நிறைந்த பி சங்கர் அவர்களும் இங்கே வந்திருக்கிறார். எனக்கு பின்னே அவரும் உரையாற்ற வேண்டும் என்று சொல்லி 2 நிமிடத்தோடு என அன்பு வைக்கணும். ஒரு ஆரணி கொசப்பாளத்தில் நம்ம இளைய சுவாமிகள் ஜியும் எங்கள் சங்கர் ஜி அவ்வளவு நண்பர்கள். ஏன்னா அவரை பத்தி அவர் தான் பேச முடியும், நான் கூட பேச முடியாது. ஏன்னா இளைய சுவாமிகளை பற்றி 2 வார்த்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன். இன்று சிம்மபுரிநாதனுடைய ஜனகாஞ்சி மடத்தில் இளைய சுவாமிகளாக இன்று இருக்கிறார். இது எந்தெந்த நோக்குகள்லாம் போய் கொண்டிருக்கின்றது சமண மக்கள் எல்லோரும் அறிவார்கள். உன்னையே நீ உணர் என்று சொல்வார் சாக்ரட்டிஸ். அதேபோல் சமண மக்கள் உணர வேண்டிய நேரம் அகலந்த தேவன் அகலந்த தேவன் அகலந்த தேவன் என்று நமது சமண புராணம் சொல்கிறது. நான் அகலந்த தேவனை பார்த்ததில்லை, வாழும் அகலந்த தேவனாக ஐயா சுவாமி இளைய சுவாமிகளை நான் பார்க்கிறேன். இளைய சுவாமிகள் பின்னால் நாம் அனைவரும் திரள வேண்டும். சமணம் அரிது அரிது மாநிலராய் பிறத்தல் அரிது, அதனினம் அரிது குருடு செவிடனாய் பிறத்தல் அரிது, அதனினம் அரிது சமணனாய் பிறத்தல் அரிது. அந்த சமணனாய் பிறந்ததற்கு நாம் அனைவரும் ஏன் என்று சொன்னால் எல்லா மதம் தனியா மதம் இருக்கிறது, எந்த மதம், ஆனால் சமணனாக பிறந்திருக்கிறோம். சுவாமிகள் அவர்கள் தொடர்ந்து நீடித்து இந்த சமண மதத்துக்கு நல்ல பணி ஆற்ற வேண்டும் என்று சொல்லி ஆரணியிலே சமராகங்கள் என்ற நிகழ்ச்சியினை இன்னிசை கச்சேரியை தொடங்குவது அப்போதுதான். ஏன்னா அது மட்டும் எனக்கு அவருக்கு நெருக்கம் கிடையாது, நண்பர் அவ்வளவுதான் பார்த்துருக்கேன், எங்க ஊருக்கு அவ்வளவுதான் தெரியும். வேணும் இன்னைக்கு சமண ஸ்ராவக ஸ்ராவகிலாம் பொதுவெளியில பாடுனா பாட மாட்டாங்க, ஆனா வீட்டுக்குள்ள தனியா யாரும் இல்லைன்னா பாடுவாங்க. அத ஒரு பொதுவெளியிலையும் பாடணும் என்ற உயர்ந்த எண்ணத்துல சமராகங்கள் என்ற நிகழ்ச்சியை ஆரணி கொசப்பாளத்தில் ஆரணி 1008 ஆதீஸ்வரர் தினாலயத்தில் நான் தொடங்கினேன். அப்ப இளைய சுவாமிகளை சுவாமிஜி நீங்கள் தான் இந்த சமராகங்களை துவக்கி வைக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். கண்டிப்பா சொன்ன முத்துக்கள் எங்கள் கீழ் உள்ளிவனம் ராஜேந்திரன் அவரும் இன்னும் பல நிறைய நண்பர்கள் இந்த சமராகத்துக்காக
நாங்கள் சமதாக மகிழ்ச்சி கொள்வோம். சமணம் படைத்தோம் மட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூட இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு அடுத்ததாக எனது ஆரோக்கிய நண்பர் சென்னையில எஸ்ஐஆர் ரிட்டையர் ஆன பி சங்கர் அவர்கள் இளையசாமிகளை பற்றி. சென்னை காவல்துறை சேர்ந்த பவியர் பி சங்கரா சுந்தர் அவருடைய சகோதரர் சங்கர் அவர்களை பேச வருகிறேன். இந்த அருமையான பொதுதினத்திலே இந்த தினகாந்தி மடத்திற்கு மகளிர் மன்றத்தினுடைய சார்பாக இளைய மடவிக்கு அவர் மேற்கொள்ளும் அருமையான விரதத்தை மேற்கொண்டு மரியாதை செலுத்தப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஜனகாந்தி மடத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.